ஹலோ பீஃபர்ஸ், நான் லட்சுமி. நீங்கள் பதினேக்கிறது 0% வெற்றி வசந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்மளுடைய முத்து உண்மையுமே சொல்லணுன்னா சிறகடி காசை ரொம்ப பெரிய பில்லர் நம்மளுடைய சேனலை பொறுத்தவரைக்கும். ரொம்ப அழகாக அவரோட பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ இதில் நம்மளுடைய டேரக்டர் உட்பட எல்லாமே டீம் மெம்பர்ஸ், டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய அழகான இந்த தருணத்தை அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து நம்ம சீரியலோட டிப்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் வைஷு சூப்பராக இந்த காரில் சர்ப்ரைஸாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பலூன்லாம் வச்சு கேக்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி சம்திங் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சேனலுமே அவருக்கு ஒரு அழகாக ஒரு டீப் பிக் ஒன்று ரெடி பண்ணி ஹாப்பி பர்த்டே முத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நன்றிகள் பல அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாவ் அப்படின்ட்டு நிறைய பேர் சர்ப்ரைஸான இடத்துல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சீரியல் பற்றி பேசலாமா? நீங்கள் கேட்குற ஒரே கொஸ்டின் ரோகிணிக்கு என்ன ஆகும் அப்படின்றதோ, அவங்க தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்டேட்டில் இருக்காங்க. உங்கள் கேள்விக்கு பதில் அங்கேயே கிடச்சிருச்சு. இந்த மேரேஜ் டாக் ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதிர்பாராமல் திருப்புமுனை அப்படி இப்படின்ட்டு ப்ரமோவில் போட்டாலும் விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்படி ஒன்றும் இப்போதைக்கு அவங்க வெளியிலலாம் போக மாட்டாங்க, மாட்டவும் மாட்டாங்க. பட் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா ரோஹிணியோட மாமா அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கவர் தான் அங்கே கல்யாணத்தில் அங்கங்கே பார்க்குறாங்க. அவர் நடந்து போவாரா, எல்லாரும் பார்ப்பாங்களா, ஆனால் அவர் கண்ணுக்கு சிக்க மாட்டாங்களா, என்னையா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ட்விஸ்ட் நம்ம ஏமாறுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வெற்றி வசந்த் பர்த்டேயில் இந்த அப்டேட்டும் நமக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவு பண்ணி, எஸ் மீனாவும் அழகாக கேக் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே எல்லாமே அப்பா, டைரக்டர், அம்மா எல்லாருமே சூப்பராக அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது கேக் பார்க்க. ஸோ வெற்றி வசந்த் அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்க்கைன்னு சொல்லி விடைபெறேன். ஸ்டேடியம்.